வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 10th பப்ளிக் 2022ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உண்டான கீ ஆன்சர்ஸ், அதாவது கவர்மெண்ட் கீ ஆன்சர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணோன்னா நமக்கு நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிரும். எப்படி நம்ம கொஷின் பேப்பரை எப்படி கிடைச்சிச்சுன்னா நமக்கு எப்படி வந்து அதை நம்ம எழுதலாம், அதில் நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கீ ஆன்சருடைய மார்க் அலாட்மெண்ட் சிஸ்டத்தை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாமே 1 மார்க் தான். ஸோ நம்ம எழுதின ஆன்சருக்கு நமக்கு 1 மார்க் நிச்சயமாக தந்துடுவாங்க. ஸோ சூஸ் அப்ராப்ரியேட் சினானிம் ஃபார் த இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 1 மார்க்கில் கேள்வியில் இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் சாஞ்சு எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸு, அதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The great expanse of sea stretched down beneath. Answer option C, below. Second question. It is a 55-foot sailing vessel built indigenously in India. You can answer option A, domestically. Question 3. We had reached a point where the road bifurcated. You can answer option B, divided into 2. அப்படின்னு எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி சூஸ் அப்ராப்ரியேட் ஆன்டனிம். ஸோ ஆன்டனிம்னா தெரியும். ஸோ சினானம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ மீனிங். ஆன்டனிம்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஃபர்தர் இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ். ஸோ இருக்கிறதுல இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸில் ஆன்டனிம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. He could not rise, exhausted by the strange exercise. Answer option C, energetic. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் எழுதுனா நமக்கு ஸோ இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக 14 கொஸ்டின்ஸ்க்கு இன்ட்டு 1 14 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ 5th கொஸ்டின் பாருங்க. பட் இட் would have been frustrating and difficult. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ளீஸிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th பாருங்க. I love it when people appreciate the food that I cook. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, dispose. ஸோ 7th ஒன் பாருங்க. சூஸ் அ கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டீர் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதுக்கான ஆன்சருமே ஆப்ஷன் சி, டீர் தான். அடுத்தது 8th கொஷின். ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கும்போது ப்ரிஃபிக்ஸில் என்ன போடுவோம்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டு. ஸோ அதான் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் போட்டோன்னா நமக்கு 1 மார்க் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 9th ஒன் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அப்ரிவியேஷன் பிபிடி. ஸோ தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஸோ அந்த மாதிரி எழுதிருங்க. கொஸ்டின் நம்பர் 10. Complete the following sentence with the most appropriate phrasal verb given below. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்சருக்கு முன்னாடி கொஸ்டின் பிடிச்சிடலாம். இட் ஹெல்ப்ஸ் டு டேஷ் த கலரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ பர்ன் ஆஃப். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1 மார்க் கிடைக்கும். 11th கொஸ்டின். சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்ட் போர்டிங் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ பாஸும் ஆடு தான், பாஸும் ஆன்சர் தான், கார்டும் ஆன்சர் தான். ஸோ ஏதோ ஒன்று எழுதியிருந்தா கூட நமக்கு அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். Fill in the blanks with the most appropriate preposition given below. The fox jumped dash the well. So into the well. At 13th one. Complete the following sentence using the most appropriate tense form of the verb given below. So if I were a millionaire, I dash the needy. You can answer A, would help. So 14th question. Choose the most appropriate linker from the given 4 alternatives. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Dash he was honest, he was punished. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, though he was honest, he was punished. ஸோ இதெல்லாம் எழுதுனா ஸோ 1 மார்க் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்ட் 2 செக்ஷன் பார்க்கலாம். இப்போ பார்ட் 2 பாருங்க. செக்ஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்க? that is answer any 3 of the following அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து a sentence இல்லைனா ஒரு 2 சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. why did the seagull fail to fly? ஸோ இங்கே ஆன்சர் இருக்கு பாருங்க. the seagull was afraid to fly, so he failed to fly. அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே லாஸ்ட் சென்டென்ஸில் இருக்குது. இந்த மேலே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன எழுதணும்? ஸோ the seagull was afraid to fly. அவ்வளோதான். அது எழுதினாலே நமக்கு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட், what does the term circumnavigation mean? So circumnavigation means to travel around the world or earth by the sea. So the term circumnavigation means to sail or fly around. ஸோ இந்த மாதிரி எழுதுனா நமக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எழுதியிருந்தாலே நமக்கு மார்க் கிடைக்கும். அல்லது இங்கேருந்து இது வரைக்கும் எழுதியிருந்தாலும் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்,
What did Aditya offer Sanyal? So Aditya offered Sanyal 150 rupees அல்லது 1510 rupees note அப்படின்னு எழுதினாலே ரொம்ப எளிமையானது தான் இருக்குது. ஸோ 2 மார்க் கிடைக்கும். அடுத்தது 18th question. How does David operate computers with the Liberator communication device? David operates computers with his eye movements using Liberator communication device. ஸோ இப்படி எழுதுனா இதுக்கு 2 மார்க்ஸ். ஸோ இப்படி தான் எழுதணும், பார்த்துக்கோங்க. ஸோ செக்ஷன் 2 பாருங்கள். தட் இஸ் ரீட் த ஃபாலோயிங் poetic lines. இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த poetic lines படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலே போதும். ஸோ 19th கொஸ்டின் பாருங்கள். லெட் மீ பட் live my life from year to year with forward face and unreluctant soul. ஸோ ஏ கொஸ்டின் பாருங்கள். whom does the word me refer to? ஸோ இந்த poetic linesல me எதை ரெஃபர் பண்ணுதுன்னு இருக்காங்க. the word me refers to the poet அப்படின்னு எழுதினாலே போதும். அல்லது ஹென்ரி வேன் டைக் அப்படின்னு எழுதினீங்கனாலுமே உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். 1 மார்க் இதுக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் எழுதும்போது இன்னொரு மார்க். ஸோ மொத்தம் 2 மார்க் கிடைக்கும். அடுத்து பாருங்கள். வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போயட் வாண்ட் டு லீட்? ஸோ த போயட் வாண்ட்ஸ் டு லீட் அ ஜாய்ஃபுல் லைஃப் அப்படி எழுதலாம். அல்லது வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படி எழுதலாம். ஹாப்பி லைஃப் எழுதலாம். டிலைட்ஃபுல் லைஃப் அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுதணும். ஏதோ ஒன்று எழுதியிருந்தோம்னா அதுக்கு 1 மார்க். ஸோ மொத்தமாக 2 மார்க். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், மொத்தம் 2 மார்க். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ். பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரிதிங் சேஸ் ஷீ. வாட் இஸ் ஷீ ஸ்ட்ராங் அபவுட்? எதுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள். 20th கொஸ்டின் ஏ பாருங்கள். ஸோ ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீவ். அடுத்தது ஹவு டஸ் ஷீ டீல் with the adversities in life? She deals with the adversities with persistence அல்லது continuous effort அல்லது hard work. ஏதோ எழுதியிருந்தாலுமே 1 மார்க். ஸோ மொத்தம் 2 மார்க். அடுத்து 21 கொஸ்டின் பாருங்க. Don't ever try to sow her pride, her self-respect. She knows how to saw you, so beware அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கொஸ்டின் பாருங்க. What do the words thaw and saw mean here? So thaw means tackle அல்லது unfreeze அல்லது melt, ஏதோ ஒன்று எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா saw means கட்டு இல்லைன்னா disturb அல்லது destroy அல்லது tease அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ இதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் what is the tone of the author? The tone of the author is angry அப்படின்னு எழுதியிருந்தாலே போதும், 1 மார்க். நெக்ஸ்ட் warning அல்லது serious அல்லது threatening அல்லது confident அல்லது strong அல்லது cautioning ஏதோ ஒன்று எழுதுங்க. Okay, right. 22 question பாருங்க. Some water, coal and oil is all we ask and 1/1000th of an inch to give as play அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பாருங்க. Who does we refer to? So we refer to the machines. அடுத்தது what do they ask for? They ask some water, coal and oil to run. ஸோ இந்த மாதிரி எழுதுனா ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க். ஸோ மொத்தமாக 2 மார்க். எனி 3 கொஷின்ஸ் எழுதினாலே போதும். ஸோ செக்ஷன் 3ல ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ மொத்தமாக 5 கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஸோ அவங்க ஏதோ ஒரு 3க்கு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 23 பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் டு அதர் வாய்ஸ். ஸோ இன்னொரு வாய்ஸில் வந்து மாற்றணும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இருக்கும், அதில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை த ரோசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாலே போதும். ஸோ நம்மளுக்கு 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறது இன்டைரக்டில் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சோமு செட் இட் இஸ் his favorite pet அப்படின்ட்டு. ஸோ இது என்னென்னு எழுதணும்? சோமு said that it was his favorite pet. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 25th கொஸ்டின். Punctuate the following sentences. Oh my young gentleman said Ariel. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன நம்ம ஓ அப்படின்னு சொல்லிட்டு செட் ஏரியல் அப்படின்னாலே ஸோ அதை டேரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி போடணும். ஓகே, ஸோ இங்கே அதான் அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருந்தாங்கன்னா ஸோ அதை நோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஜென்டில்மேனுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. செட் ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குது, ஸோ அதே போல் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாலே நம்மளுக்கு என்னது? ஸோ 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 26th கொஷின். Combine the following sentences into a simple sentence. I saw a tiger, it was wounded அப்படின்னு கொடுத்துருக்காங்க. I saw a wounded tiger அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. நெக்ஸ்ட் 27th கொஷின். Rearrange the words in the correct order to make meaningful sentences. ஸோ ஏ பாருங்க.
loan apply you if for you a get will immediately it. இது அப்படியே நம்ம ஷஃப்லிங் பண்ணி எழுதுனா if you apply for a loan you will get it immediately. Next பாருங்க B question. Himself preferred mail by handling. He preferred handling mail by mail by himself அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. He preferred, once again I'm repeating, he preferred handling mail by himself. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸோ இதுக்கு ஒரு மார்க்கு இதுக்கு ஒரு மார்க்கு மொத்தம் 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பாருங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். யூ ஆர் நியர் த ஸ்கூல், a stranger asks you to direct him to the government hospital, give instructions to help him அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இங்கேருந்து எங்கே போகணும், நேராக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றாங்க. ஸோ எந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எனி ரிலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மே பி கிவன் ஃபுல் மார்க்ஸ். இப்போ நீங்கள் போடுவீங்களா டேர்ன் லெஃப்டா ரைட்டா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஒரு சென்டென்சஸ் எழுதுவீங்கல்ல, அதுக்காக தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்ட் 3 செக்ஷன் 1ல பாருங்கள். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப். ஒரு பேராகிராஃபாக எழுதணும். ஸோ 2 கொஷின் 5 மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க. 29th கொஷின். Explain the experience of the young seagull in his first flight, written by Liam O'Flaherty. So 29th question இங்கே பாருங்க. The young seagull alone on ledge. அடுத்தது பார்த்தீங்கன்னா looked down desperately beneath his sledge. அடுத்தது hungry, his parents had flown away, tried several times but felt afraid, starved, searched for food, found dried fleas, gnawed the eggshell, the sight of food maddened, dived at the fish, fell downwards, started flying, family members rejoiced. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமை பண்ணி ஓரளவுக்கு வர மாதிரி நீங்கள் எழுதியிருந்தா மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஹைலைட் the factors responsible for the all women Indian Navy crew to carry out their expedition. ஸோ இங்கே பாருங்கள். nowadays women in every field, Navika Sagar Parikrama, national policy, ocean sailing, Nari Shakti, voyage, make in India, INSV Tharani, and environment friendly, collected data, Indian Meteorological Department, monitoring marine pollution. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது எலாபரேஷனாக அதுக்கான விரிவாக்கம்லாம் கொடுத்து நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக மார்க் நல்லாவே போடுவாங்க. Question number 31. Man does change with time. What were the various changes that came about in Aditya? So 31st question. Aditya and the narrator visited the village 29 years. Negan uncle's tea shop, met Sanyal, recited the poem, recognized Sanyal, deceived long time ago. Sudden change, felt guilty. Aditya remembered his past. Sanyal, angry with Aditya, realized his mistake, gave Sanyal 150 rupees. Sanyal refused, handed over the medal. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்பான்ஷன் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக எழுதியிருந்தீங்கன்னா ஸோ ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் 32 கொஷின் பாருங்கள். டெக்னாலஜி இஸ் அ boon to the disabled, justify. ஸோ பாருங்கள். டெக்னாலஜி unbelievable growth enables the disabled, Alisha, cerebral palsy, trouble with typing, uses drag and dictate, helps to transfer her speech. Technology made her independent. David with the ethetoid cerebral palsy. அடுத்தது liberator communicative device, that is LCD. so ACTIV, that is act 4 அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு controller. AAC ECO2 enabled him be independent. Technology helped Alisha and David make friends, control their environment. ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் கொடுத்து எழுதுங்க, அவ்வளோதான். அடுத்து செக்ஷன் 2. ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். இதுவும் 5 மார்க் கொஷின் தான். 2 into 5 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 33 கொஷின் பாருங்கள். டிஸ்கிரைப் த ஜர்னி ஆஃப் த லைஃப் ஆஸ் டெபிக்டட் இன் த போயம் பை ஹென்ரி வேன் டைக். ஸோ செக்ஷன் 2 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி 2 ஃபுல் மார்க்ஸ் மே பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ரிலவெண்ட் ஆன்சரோட வித்தவுட் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபார் 33 and 34. 33 பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் டிஸ்கிரைப் த ஜர்னி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லிவ்டு வித்தவுட் live without hurry, clear sense of purpose, drives the mind and should not worry, past and future, embrace present.
At the happiness, the way of life, smooth always, ups and down. We should face a smile on our face, imagination, innocence of childhood, new friendship, adventure, experience, faith in our hearts, sustains with a eternal hope, best for an optimistic traveler in the journey of life. இந்த மாதிரி ஸோ அதை எக்ஸ்பேன்ஷன் கொடுத்து நல்லா எழுதினீங்கன்னா மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 34th கொஷின் பாருங்க. ஸோ வாட் குவாலிட்டிஸ் ஹவ் மேட் உமன் பவர்ஃபுல்? Today's woman beautiful, brave, strong and resolute, ready to face the navigate situation, bold and positive, ready to do hard work, prepare for the future, persistence in their effort, care about their dear and near, self-esteem, dignity, persistence and a lovable nature make them powerful அப்படின்னு எழுதுங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் கொடுத்து எழுதுங்க. ஸோ ஃபுல் 5 மார்க் கொடுப்போம். Question number 35. Read the following stanza and answer the question given below. We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டான்சாஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறாங்க. இதில் ஒரு என்னென்னா அவங்களே வந்து மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்கணும்ன்ட்டு அங்கே கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், பிக் அவுட் எனி ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. ஸோ கொடுக்கப்பட்டதில் நீங்கள் ரைமிங் வேர்ட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைவு, டைவு, லைட்டு, ரைட்டு. ஸோ இது எழுதுனாலே நமக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பி கொஷின் பாருங்கள், கிவ் த ரைம் ஸ்கீம் ஃபார் த கிவன் ஸ்டான்ஸா. ஸோ ரைம் ஸ்கீம் எழுதுங்க இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஸோ ஏபி ஏபி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த நீங்கள் எழுதணும். ஸோ இதுக்கு வந்து 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 3rd கொஷின் பாருங்கள், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இன் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த கிவன் ஸ்டான்ஸா. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தட் இஸ் இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன். ஸோ இதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு டி கொஷின் பாருங்கள், பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இன் த செகண்ட் லைன். செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய அலிட்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிரிண்ட், ப்ளா, வி, வீவ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கீழே ஹைலைட் பண்ணியிருக்காங்களா, அது போல் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. ரைட். ஸோ 36th கொஷின் பாருங்கள். ஸோ paraphrase the following stanza. ஸோ இது paraphrase பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ a woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. The summer of life she is ready to see in spring. ஸோ இந்த மாதிரியான இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராஃப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நல்லா எலாபரேட்டாக நீங்கள் எழுதுங்க. ஸோ 36th கொஷினுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனி ரெலவெண்ட் 5 sentences may be given 5 marks. ஸோ மேலே கூட உமன் பற்றி கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர்லேயே பாருங்கள் எங்கே ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் அதை எலாபரேட்டாக எழுதுங்க. அப்படி எழுதினீங்கன்னா ஃபுல் 5 மார்க் கொடுத்துருவாங்க. செக்ஷன் 3, ஆன்சர் எனி ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 37th ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும் இருக்கிற இதை பேப்பர் 1 2 3 4 அதாவது ஷஃபிள் பண்ணி நம்ம எழுதணும் அப்படிங்கிறாங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர். ஸோ வரிசை கிரமமாக எழுத சொல்கிறாங்க. ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹி ஆர்டர்ட் ஏரியல் டு டார்மெண்ட் த இன்மேட் ஆஃப் ஹிஸ் ஷிப். அடுத்தது ப்ராஸ்பர் அண்ட் மிராண்டா கேம் டு அன் ஐலாண்ட் அண்ட் லிவ்ட் இன் அ கேவ். He raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. Using his powers, Prospero released the good spirits from large bodies of trees. Ariel was instructed to bring Ferdinand, the Prince of Naples, to his cave. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 37th ஃபஸ்ட்டு பாருங்கள், Prospero and Miranda came to an island and lived in a cave. செகண்ட் பார்த்தீங்கன்னா, using his powers, Prospero raised the good spirits from large bodies of trees. அடுத்தது he raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. அடுத்து fourth பார்த்தீங்கன்னா, he ordered Ariel to torment the inmates of the ship. அடுத்தது fifth பார்த்தீங்கன்னா, Ariel was instructed to bring Ferdinand, the Prince of Naples, to his cave அப்படின்ட்டு நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ 5 மார்க் கிடைக்கும். So 38th question பாருங்க, read the following passage and answer the questions that follow. First என்ன கொடுத்துருக்காங்க, Arvind finding that Zigzag was sulkily refusing to say a word
Despite all their efforts at striking a conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with juicy fruit slices and some nuts. Both eyes brightened momentarily as Zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. Bit by bit, and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and on the blades of the ceiling fan. Then, perching comfortably on a curtained rod, Zigzag winked and sank his beak into a plump guava. பாருங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பேராகிராஃப் ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம அதுக்கான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணி ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டு நம்ம இங்கே எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டிட் ஜிக்ஸாக் கான்வர்ஸ் வித் த இன்மேட்ஸ் ஆஃப் த ஹவுஸ்? ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ, ஜிக்ஸாக் did not converse with the inmates of the house. ஸோ ஜஸ்ட் நீங்கள் நோ போட்டு ஜிக்ஸாக் போட்டு இந்த டிட் இந்த பக்கம் தூக்கி போட்டு டிட் நாட்னு போட்டிங்கனாலே வந்துடும். நெக்ஸ்ட் பி பாருங்க, வாட் மேட் அரவிந்த் ரஷ் இன் டு த கிச்சன்? ஸோ அதுக்கானது ஜிக்ஸாக்ஸ் ரெஃப்யூசல் டு சே அ வேர்ட் despite அரவிந்த்ஸ் எஃபர்ட்ஸ் மேட் ஹிம் ரஷ் இன் டு த கிச்சன். அடுத்து தேர்ட் பாருங்க, வாட் டிட் அரவிந்த் பிரிங் ஃபார் த பேர்ட்? ஸோ அரவிந்த் brought a plate of juicy fruit slices and some nuts for the bird. அடுத்தது, where did Zigzag transfer all the fruits and nuts? Zigzag transferred all the fruits and nuts on the enormous chandelier and the blades of the ceiling fan. So where did Zigzag perch comfortably? So Zigzag perched comfortably on a curtained rod. Okay, ஸோ இதை நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சு பாருங்க, அப்போ தான் நல்லா புரியும். ஓகே, படித்து பார்த்துட்டு ஸோ அதுலேருந்து நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சர் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இதில் எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் நான் ஒரு டிப்ஸ் மாதிரி தரேன். முடிந்த அளவுக்கு மேக்ஸிமம் இதை ஒரு டைமுக்கு 3 டைம் படித்து நீங்கள் எக்ஸ்பான்ஷன்லாம் எழுதிருங்க. அப்படி இல்லை பின்ன ஸோ டோட்டலாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் எழுதி வச்சுருங்க. ஸோ ஏதோ ஒரு மார்க்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காகத்தான், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டிப்ஸ். அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 4 பாருங்க. ஸோ ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங், ஏதோ ஒரு 4 எழுதுனா போதுங்கிறாங்க. ஸோ 39th கொஷின், கலர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டாய்ஸ், eco-friendly, non-toxic, handy, buy one get one discount 10% for Amman Kovil Street, Salem. So prepare an attractive advertisement using the hints given above. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல்லா க்ளூ பாயிண்ட்ஸ் ஹிண்ட்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு அழகாக நம்ம வரைகிறதுல தான் இருக்குது. ஸோ பாருங்கள், டாய்ஸு அதுதான் நம்ம வந்து அழகாக வரைஞ்சிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே வந்து அதுக்கான மார்க் அலாட்மெண்ட் பாருங்கள். ஸோ அவுட்லைனுக்கு ஒரு மார்க்கு, டைட்டிலுக்கு ஒரு மார்க்கு, பிக்சருக்கு ஒரு மார்க்கு, கேப்ஷன்ஸ்க்கு ஒரு மார்க்கு, அட்ரஸ்க்கு ஒரு மார்க்கு. ஸோ எல்லாமே இங்கே இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ட்ராயிங் பண்ணுறது தான் ஸோ உங்களுடைய ஃபேவரட் போர்ஷன் தான் இது. ஸோ நல்லா பண்ணுங்கள். இதுக்கு 5 மார்க்ஸ் அலாட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 40th கொஷின், ரைட் அ லெட்டர் அ நியூஸ் பேப்பர் ஹைலைட்டிங் த ஸோ அன்ஹைஜீனிக் கண்டிஷன் ஆஃப் யுவர் ஏரியா. ஸோ சுகாதாரமற்ற தன்மையை பற்றி நம்ம என்ன பண்ணணும், அந்த நிலையை பற்றி நம்ம வந்து ஒரு லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஸோ அதுக்கு பாருங்கள், ஃப்ரம் டூக்கு ஒரு மார்க்கு, டேட் அண்டு சலுட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு சூப்பர்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 41, யூ ஆர் ஆகாஷ் ஆர் அனிதா. ஸோ உங்களை ஆகாஷாவோ அனிதாவாவோ நீங்கள் உருவப்படுத்திக்கோங்க. ஓகே, ஹெட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் கிளப் இன் யுவர் ஸ்கூல். நம்ம ஸ்கூலில் நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸாக இருக்கீங்க. யுவர் ஸ்கூல் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப்பில் நம்ம ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ ரைட் அ நோட்டீஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட்டிங் தெம் டு பார்ட்டிசிபேட். ஸோ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணி ஸோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்விடேஷன் நீங்கள் ஃப்ரேம் அப் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ 41th கொஸ்டின் பாருங்கள், நோட்டீஸ் ரைட்டிங், ரைட் நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ கிட்டத்தட்ட அங்கேயே இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் எழுதுங்க. ஸோ நேம் ஆஃப் த ஸ்கூலில் உங்களுக்கு எந்த ஸ்கூலோ அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. டேட் அண்ட் வென்யூ, ஸோ அதை எழுதினாலே ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு 2 மார்க்கு, நேம் ஆஃப் த டெசிக்னேஷனுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க ஸோ 5 மார்க்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 42 பாருங்கள், லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் இன் அ பேராகிராஃப் ஆஃப் 5 sentences. ஸோ எனி 5 relevant sentences without make mistakes. ஸோ 5 மார்க்ஸ். ஸோ என்னென்ன எழுத முடியுமோ அதில் எழுதுங்க. ஸோ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ், இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிப்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் அப்படியே வந்து மேக் பண்ணுங்கள்.
Question number 43. There is no write notes or write a summary of the following passage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் மேக்கிங்னா ஸோ 43 போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ டைட்டிலுக்கு ஒரு மார்க்கு. ஸோ அண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ஹைஃபன் சப் ஹெட்டிங்ஸ் வித் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எழுதிங்கன்னா 4 மார்க் கொடுக்கலாம். சரி சம்மரி பாருங்கள். ஸோ டைட்டிலுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ரஃப் காப்பி அதுக்கு 2 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 2 மார்க்கு. ஸோ இப்போ மொத்தம் 5 மார்க்கு. Question number 44. Identify the errors in the following sentences and rewrite them correctly. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கக்கூடிய தவறை கண்டுபிடிச்சிட்டு அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எரர்ஸ் 45 தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ வர் ட்ரவுண்ட். த ஷிப் வித் இட்ஸ் இந்த வேர் தூக்கிட்டு வாஸ் வித் இட்ஸ் க்ரூ வாஸ் ட்ரவுண்ட் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட், ஹீ இஸ் ஆங்க்ரி ஆன் மீ. ஆன் எடுத்துட்டு ஸோ இங்கே பாருங்கள் ஹீ இஸ் ஆங்க்ரி வித் மீ அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரெக்ரியேஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு ஸோ கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் இன் ரெக்ரியேஷன் அப்படின்ட்டு இந்த எஸ்ஸை இங்கேருந்து எடுத்துடணும். அதுக்கு ஒரு மார்க் தராங்க. நெக்ஸ்ட், த போயிட் அண்ட் ஆக்டர் ஆர் டெட். இதுக்கு பாருங்கள், த போயிட் அண்ட் ஆக்டர் இஸ் டெட்டு, த போயிட் அண்ட் ஆன் ஆக்டர் ஆர் டெட்டு, த போயிட் அண்ட் த ஆக்டர் ஆர் டெட். ஸோ இந்த 3ல் எது எழுதியிருந்தாலுமே ஆன்சர் மார்க் கொடுத்துருவாங்க. ஐ லிவ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ ஐ லிவ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் த போடணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஸ்பாட்டிஃபை பண்ணி அதுக்கான ஆன்சரையும் நம்ம கரெக்டாக எழுதுனா நமக்கு ஒரு மார்க்காக மொத்தம் 5 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5 பாருங்கள், கோட் ஃப்ரம் மெமரி. ஸோ நாட் மார்னிங் ஃபார் த டேஷ், அதாவது அதுலேருந்து ஆரம்பித்து ஸோ ட்ராவல்ஸ் ஆன் வித் சீர் அது வரைக்கும் நம்ம ஸோ மெமரி போயம் எழுதணும். ஸோ பாருங்கள் 45th கொஷின், நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் in the dim past nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and it travels on with cheer. ஸோ இந்த மாதிரி எழுதணும்னா ஸோ அதுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 வந்து 46th கொஷின், ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் about 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ். இங்கே ஹின்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் டெவலப் பண்ணி அப்படியே நீங்கள் எழுதலாம். ஸோ அதில் வந்து எய்தர் ஆர் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடுத்தது இங்கேருந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு டாபிக் மாதிரி போட்டு கூட அதில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ பாருங்கள் மார்க் அலாட்மெண்ட் எப்படி பாருங்கள். ஸோ ஏ அண்ட் பி சப்ளிமெண்ட்ரி. ஸோ சம்மரி ஆஃப் த ஸ்டோரி எனி ஒன், ஏதோ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி கொடுத்துருக்கக்கூடிய ஹின்ஸை வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணி நல்லா எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்தீங்கன்னா 1 மார்க், அடுத்தது ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 6 மார்க்ஸ் அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாரல், அதுலேருந்து நீங்கள் என்ன நீதி சொல்ல போகிறீங்க அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 8 மார்க்ஸ் அலாட்மெண்ட் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப எளிமையானது, எழுதணும் நான் நல்லாவே மார்க் போடுவாங்க. Question number 47. Read the following paragraph and answer the questions given below. ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு கொஷின் ஈச் கேரிஸ் 2 மார்க்ஸு. ஸோ அப்போ நம்ம மொத்தமாக 8 மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட்டு, ஃபர்ஸ்ட் பாருங்கள், the National Thermal Power Corporation NTPC commenced work on establishing a 2000 MW megawatt thermal power plant at Cheyyar in Kanchipuram districts in April 2007. Top level officials of NTPC held talks regarding the project with the TNEB on November 30. Work on the project was completed in the 3 years. The project cost was estimated at rupees 8,000 crore and the entire investment was made by the NTPC. The Tamil Nadu government was only providing land and no objection certificate from the Environment Department. ஸோ இது அப்படியே கொடுத்துட்டாங்க. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் டிட் NTPC பிளான் டு எஸ்டாப்ளிஷ்? The NTPC planned to establish a 2000 megawatt thermal power plant at Cheyyar in Kanchipuram district. என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ NTPC அந்த கார்பரேஷன் என்ன பண்ணுது? ஸோ செய்யாரில் பார்த்தீங்கன்னா 2000 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட்டில் உருவாக்கி ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க, எப்போ பிளான் போட்டாங்க, ஸோ அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் எப்போ வந்து முடிச்சிடுறாங்க, அடுத்தது எத்தனை ரூபாய் வந்து அதுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இப்படி யார் தராங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இது படித்து பார்த்தீங்கனாலே ஓரளவு புரியும். ஒரு டைமுக்கு 2 டைம் இல்லைனா 3 டைம் படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். When did the meeting take place between the managers of TNEB and NTPC?
The meeting took place on November 30. ஸோ இங்கே கொடுத்துருங்க இல்லையா அதுதான். நெக்ஸ்ட், how long did it take to complete the project? It took 3 years to complete the project. இங்கே தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 years அப்படின்னு சொல்லிட்டு எஸ். நெக்ஸ்ட், what was the role of the government of Tamil Nadu in this project? The government of Tamil Nadu was only providing land and no objection certificate from the environment department அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்படி தெரிஞ்சால் எழுதுங்க. அப்படி இல்லை இதெல்லாம் படித்தாலும் எனக்கு புரியல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, ஸோ ஈச் கொஷின்ஸ்க்குமே நீங்கள் ஃபுல்லாக இதிலிருந்து இது வரைக்கும் எழுதி கொடுத்துருங்க. ஸோ முடிஞ்சால் மார்க் போடலாம், அவ்வளோதான். ஸோ அவங்க பார்த்து ஏதோ 1 மார்க் 2 மார்க் அலாட் பண்ணுவாங்க. இதே கொஷினில் எதிரோட சாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தட் இஸ் read the following poem and answer the questions given below. As we rush in the train, the trees and the houses go wheeling back. But the starry heavens above the plain come flying on our track. All the beautiful stars of the sky, the silver doves of the forest of night, over the dull earth alarm and fly. Companions. Okay, அதே கொஷின்ல இப்போ இதரோட சாய்ஸ்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. That is, so read the following poem and answer the questions given below. First பாருங்க, as we rush in the train, the trees and the houses go wheeling back, but the starry heavens above the plain come flying on our track. All the beautiful stars of the sky, the silver doves of the forest of night, over the dull earth swarm and fly, companions of our flight. We will rush ever on without fear. Let the goal be far, the flight be fleet. For we carry the heavens with us dear, while the earth slips from our feet. Questions பாருங்க. First A question, what happens to the trees and houses when the train speeds? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு the trees and houses go wheeling back. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த இடத்துல இருக்க பாருங்க, go wheeling back when the train speeds. Second question, how do the sky and the star move them? So the sky and the star came moving or flying on their track. ஸோ அதை நம்ம படிச்சிருக்கோம் இதில். ஸோ அந்த மாதிரி எழுதிருங்க. அடுத்தது, how are the stars and night described? The stars described as the silver doves, night as forest. ஸோ இந்த இதில் நம்ம படித்தோம் இல்லையா, ஸோ அதுதான். நெக்ஸ்ட், how does the poet deal with the heavens and earth during the journey? During the journey, the poet and his companions carry the heavens with them, while the earth slips or leaves from their feet அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டிப்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.